திருப்பூரை சேர்ந்த ரித்தன்யாவோட தற்கொலை சம்பவம் தான் இப்ப மக்கள் பலரையும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்திருக்கு. அதுவும் வரதட்சணை பிரச்சனைக்காக இந்த காலத்திலயும் ஒரு இளம் பெண்ணோட உயிர் பலியா இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமில்லாம, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ரித்தன்யான்ற இந்த இளம் பெண் கதறி அழுது பேசியிருக்கிற ஆடியோ ஒன்று சோசியல் மீடியால வைரலாகி அதை கேட்டு பலரும் கொதிச்செழுந்து தங்களுடைய கருத்துக்களையும் மாதங்கத்தையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு வராங்க. அந்த வகையில சீரியல் ஆக்ட்ரஸ் சத்யா தேவராஜன் ரித்தன்யாவோட இந்த ஆடியோ கிளிப்பை தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ரீசெண்டா ஷேர் பண்ணி, இந்த குறிப்பிட்ட நியூஸ் தான் கடந்த சில நாட்களா என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது ஹார்ட் பிரேக்கிங்காகவும் அதே நேரத்தில் என்ன விரக்தி அடையவும் செஞ்சிருக்குன்னு ஆக்ட்ரஸ் சத்யா தேவராஜன் மனமுடைஞ்சு சொல்லியிருக்காங்க. மேலும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இந்த இஷ்யூ சம்பந்தமா பேசி ஒரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்புள்ள பெண்களே, நீங்க எப்பயாவது டாக்ஸிக்கான இல்லைனா அபியூசிவான ஒரு திருமண வாழ்க்கையில சிக்கிக்கிட்டீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. உங்களுடைய வாழ்க்கை விலையா மாறக்கூடிய நிலையை அடைய அனுமதிக்காதீங்க. ஏன்னா எந்த ஆணும் எந்த குடும்பமும் அதுக்கு தகுதியானதில்ல. உங்க பேரண்ட்ஸை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை எப்படி அன்போடையும் கனவுகளோடையும் இவ்வளோ அக்கறையோடையும் வளர்த்துருக்காங்கன்னு. அவங்க எப்பயும் விரும்புறதெல்லாம் உங்களை மகிழ்ச்சியோட பாக்குறத தான். அதை தவிர்த்து நீங்க உடைஞ்சு போறதையோ வாழ்க்கை இழக்கிறதையோ மறைஞ்சு போறதையோ இல்ல. அந்த பொண்ணு வெளியே போயிருக்கணும்னு இப்ப சொல்ற அதே சமூகம் தான் அவ வீடு திரும்பி இருந்தா அவளை ஜட்ஜ் பண்ணி அவமானப்படுத்தியிருக்கோம். பாசாங்கத்தனம் சத்தமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு சமூகமா நம்ம அவளை தோக்கடிச்சிட்டோம். ஸோ அடுத்த முறை நீங்க ஒரு விவாகரத்து பெற்றவங்கள பார்க்கும்போதோ, ஒரு பெண் தன்னுடைய திருமண வாழ்க்கையில போராடுறத பார்க்கும்போதோ, இல்லைனா ஒரு ஆண் தன்னுடைய உறவுல வலி அனுபவிக்கும் போதோ குத்தி பேசாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க, வலியை இயல்பாக்காதீங்க. அதுல இருந்து வெளியே வரத இயல்பாக்குங்க. திருப்பியும் வாழ்க்கையை தொடங்குறத இயல்பாக்குங்க. உங்க மன அமைதியா பாதுகாக்கிறத இயல்பாக்குங்க. சொல்லப்போனா இன்னும் கூட சிறப்பா செய்வோம். அதை விட்டுட்டு கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும், மாமனார் மாமியார்னா அப்படிதான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாம் போக போக சரியாகிடும்னு சொல்லி ஒருத்தரோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. சில நேரங்கள்ல அது சரியாகாது, சில நேரங்கள்ல அது அவங்கள இன்னுமே உடைச்சிரும். இப்படிப்பட்டவங்களோட தினமும் கஷ்டப்படுறதை விட தனியா வாழ்றதே மேல். அதிகமா பேசிதான் அமைதியை வாங்கணும்னு இல்ல, நீங்க எப்படி இருக்கணும்ன்றத நீங்களே தேர்ந்தெடுக்கிறது தப்பில்ல. துன்பத்தை இயல்பாக்கிறத நிறுத்துவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி மக்கள் சொல்றதை நிறுத்துவோம், அப்புறம் விட்டுட்டு வெளியேறது சரிதான்னு அவங்க கிட்ட சொல்ல தொடங்குவோம்னு ஆக்ட்ரஸ் சத்யா தேவராஜன் வருத்தப்பட்டும் ஆதங்கப்பட்டும் பேசியிருக்காங்க.